அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடுக்குப்பம் கிராமத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி கொடிக்கம்பம் நடும்பொழுது எதிர்பாராத விதமாக மின்கம்பியில் பட்டதால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதில் மின்சாரம் தாக்கியதில் தேமுதிக நிர்வாகி வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோக நிகழ்வானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் நடந்த அந்த விழாவின் போது இது போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடுக்குப்பம் கிராமத்தில் மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக கட்சி கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கம்பம் நடும்போது எதிர்பாராத விதமாக கொடிக்கம்பம் சாயும் போது வெங்கடேசன் என்பவர் கொடிக்கம்பத்தை தாங்கி பிடிக்க முயற்சிக்கும் போது அருகில் உள்ள மின்கம்பியில் கொடிக்கம்பம் சாய்ந்ததால் தேமுதிக நிர்வாகி வெங்கடேசன் என்பவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அருகில் இருந்தவர்கள் பிரகாஷ், மதியழகன், செல்வம், சஞ்சய் காந்தி, செல்வகுமார் ஆகியோர் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த முத்தாண்டிக்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம், உறவினர்கள் கதறியழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கட்சி விழாவில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கொடிக்கம்பம் நடும்பொழுது இந்த சோக நிகழ்வானது நிகழ்ந்திருக்கிறது. இதில் தேமுதிக நிர்வாகி வெங்கடேசன் உயிரிழந்திருக்கிறார். மின்சாரம் தாக்கி மேலும் 5 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கொடிக்கம்பம் நடும்பொழுது இந்த சோக நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவருடைய கட்சி சார்பில் விழாவானது இன்று அவருடைய நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வேளையில் கடலூர் மாவட்டத்தில் இதுபோன்ற ஒரு சோக நிகழ்வானது நிகழ்ந்திருக்கிறது. கொடிக்கம்பம் நடும்பொழுது இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை வழங்கினார் எம்முடைய செய்தியாளர். இந்த நிகழ்வு தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தர்மராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.